நான் ஆஃபீஸ் கிளம்புறதுக்குள்ளே என்னுடைய தலையே வெடிச்சிடும் போல இருக்குது. இந்த நேரத்தில் பிரயாணம் செய்து நான் போகும்போது எனக்கு ஏற்படுகின்ற குமட்டல் சில நேரங்களில் வாந்தியாகவும், மதியான வரையிலும் இந்த ஒமட்டல் இருந்துகிட்டே இருக்கிறதுனால என்ன முயற்சி செய்தாலும், எவ்வளவு முயற்சி செய்தாலுமே பசியின்மையும் செரிமானமின்மையும் என்னை பாடாய்படுத்துகிறதுன்னு சொல்கிறவங்களுக்கும், குறிப்பாக வீட்டில் குழந்தைகள் எப்படி நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்களோ அதே போல் வயதான காலத்தில் இருக்கக்கூடியவர்கள், பெரியேப்பம்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் நிறைய பேருக்கு இருக்கும். ஒரு ஹாலில் ஒரு மூலையிலேருந்து அவங்க ஏப்பம் விட்டாங்கன்னா அந்த சத்தம் ஹாலுடைய மறுமூலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு ஏற்படுகின்ற பெரியேப்ப நோயும் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். உலகெங்கும் உள்ள நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். உணவு, நீர், காற்று, உடல் சுத்தி, மனோசுத்தி, ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம், ஆயுர்வேதத்துடைய இந்த 7 தூண்கள் உடலை மட்டுமல்ல, மனதை மட்டுமல்ல, இம்மைக்கு மட்டுமல்ல, மறுமைக்கும் கூட ஆரோக்கியத்தை வழங்கக்கூடிய வழிமுறைகளாக இருப்பதாக இயற்கை மருத்துவமும் சித்தர்களும் நமக்கு சொல்லி அதை புரிய வைத்து அதை பின்பற்றுகின்ற வழிமுறையை சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அதில் முதலாக வருவது உணவு தான். உணவை கொண்டு ஆரோக்கியமான வாழ்க்கை எவ்வாறு வாழ்வது? உணவே மருந்துங்கிற மாதிரி நாம் சமையலுக்காக உபயோகப்படுத்துகின்ற அல்லது சமையலறையில் உள்ள சில பொருட்களை வைத்து நம்மை சுற்றி இருக்கக்கூடிய தாவரங்களையும், செடிகளையும், கொடிகளையும், பழங்களையும், விதைகளையும், பூக்களையும் வைத்து எவ்வாறு ஆரோக்கிய பெருவாழ்வு நாம் வாழ முடியும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு மிக முக்கியமான ஒன்று, செரிமான மண்டலத்திற்கும் சரி, அதே நேரத்தில் உணவு குழல்னு சொல்லக்கூடிய ஈசோஃபேகஸ்லேயும் சரி, எல்லாத்துக்கும் மேலே குமட்டல்னு சொல்லக்கூடிய வாந்தி, ஒற்றை தலைவலி, ஏப்பம், பெரு ஏப்பம், இது எல்லாத்துக்கும் மேலே ராத்திரியில் நாம் தூங்கும்போது அல்லது ஒரு நிமிடம் அயர்ந்து படுத்தால் கூட நாக்கில், வாயில் நீர் ஒழுகி அந்த இடம் முழுவதும் வழியக்கூடிய வாயில் நீரூறுதல் சார்ந்த சிரமங்களை நீக்கக்கூடிய ஒரு சுலபமான ஆனால் மிகவும் வீரியமான ஒரு மருந்தை பற்றி தான் உங்களோடு நான் இன்றைக்கு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஏலக்காய், திப்பலி, அதிமதுரம், சுக்கு, இந்த 4 பொருட்கள். ஏலக்காய், திப்பலி, அதிமதுரம், சுக்கு. இந்த அதிமதுரம் மட்டும்தான் நாட்டு மருந்து கடையில் வாங்கணும். ஆனால் நிறைய வீடுகளில், பாரம்பரியமாக இருக்கக்கூடிய வீடுகளில் இந்த ஏலக்காய், அதிமதுரம், சுக்கு, திப்பலி வீட்டிலேயே இருக்கக்கூடிய பொருள் தான். 2 கிராம் ஏலக்காய், 2 கிராம் அதிமதுரம், 2 கிராம் திப்பலி, 2 கிராம் சுக்கு, இந்த எல்லாம் எடுத்து ஒரு 300 மில்லி தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி, அது கூட சர்க்கரை நோய் இல்லாதவர்கள் ஒரு சிட்டிகை நாட்டு சர்க்கரையும், சர்க்கரை நோய் உள்ளவர்கள் எதுவும் சேர்க்காமலும் ஒரு மூலிகை தீநீராக நாம் சாப்பிட வேண்டும். இந்த மாதிரி மூலிகை தீநீராக சாப்பிடும்போது முதல்ல நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன் இல்லைன்னா வாந்தி நோய் நிற்கும். பொதுவாக வாந்திங்கிறது நம்ம எல்லாருக்கும் எப்போ ஏற்படும்? ஒத்துக்கொள்ளாத உணவை சாப்பிடும்போதோ, நேரம் கடத்தி உணவை சாப்பிடும்போதோ, அல்லது சில நேரங்களில் நாம் பார்க்கும்போது நமக்கு ஒற்றை தலைவலி சார்ந்த சிரமங்கள் இருக்கும்போது, பித்தப்பையில் பித்த மிகுதி ஏற்படும் போதோ, அல்லது இரவு தூக்கமற்று கண் விழிக்கும் போதோ, அல்லது ஏதேனும் குமட்டல் ஏற்படுகின்ற வகையில் நம்மை சுற்றி அருவருக்கத்தக்க விஷயங்கள் இருக்கும் போதும் நமக்கு ஏற்படுகின்ற நோய் எதுனா வாந்தி நோய் தான். ஆனால் எதுவுமே இல்லாமல் காலையில் வாந்தி வருது, டிஃபன் சாப்பிட்டா வாந்தி வருது, சாப்பிட முடியாத அளவுக்கு வாந்தி வருது, பஸ்ஸில் போகும்போது வாந்தி வருது, ட்ரெயினில் போகும்போது வாந்தி வருது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை, மோஷன் சிக்னஸ்ன்னு சொல்லக்கூடிய நாம் செல்லக்கூடிய பிரயாணங்கள் நமக்கு வாந்தியை உருவாக்கக்கூடிய சிரமங்களாக இருப்பின், அந்த சிரமங்களை மாற்றக்கூடிய எவ்வளவோ சிகிச்சை எடுத்தும் பலனளிக்காத ஒரு நிலை நமக்கு இருக்குது அப்படின்னா, அந்த சிரமத்தை மாற்றக்கூடிய ஒரு சுலபமான மூலிகை தீநீர் தான் இந்த ஏலக்காய், திப்பலி, அதிமதுரம், சுக்கு, அந்த தீநீரை சொல்லலாம். பொதுவாக இன்றைக்கு ஒற்றை தலைவலியோடு போராடுபவர்கள் அனைவருக்குமே ஒரு பெரு சிரமம், காலை எழுந்து கொள்ளும் போதே ஏற்படுகின்ற தலைவலி, நாள் ஆக ஆக அந்த தலைவலியுடைய தீவிரம் அதிகமாகி
அந்த தீவிரத்தன்மையினாலே உமட்டல் ஏற்பட்டு அந்த உமட்டலுடைய வெளிப்பாடாக வயிற்றுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கழிவாக இருக்கக்கூடிய பித்தங்கள் வாந்தியாக, அந்த பித்தத்துடைய ஒரு துளி கூட வயிற்றில் இல்லாமல் போகின்ற வரை மிகப்பெரிய அளவு வாந்தியாக ஏற்பட்டு கடைசியாக அந்த பித்தம் வெளிவந்த பிறகுதான் வாந்தி நிற்பதும், உடல் சரியாகின்ற வகை மீண்டும் மீண்டும் உமட்டல் இருந்து கொண்டே இருப்பதும், தலைவலி இரவு ஆகும்போது லேசாக கண்ணயர்ந்து போகும்போது மறைந்து போகிறதும், மீண்டும் அடுத்த நாள் காலையில் இதே சிரமம் ஏற்படுவதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ இது சார்ந்த சிரமங்கள் நமக்கு ஏற்படுகிறது. இந்த சிரமங்களை மாற்றி ஆரோக்கியத்தை நாம் மேம்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்கின்ற அருமருந்தாக இந்த ஏலக்காய், திப்பலி, அதிமதுரம், சுக்கு தீநீர் ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். வாந்தியே பரவாயில்ல, ஆனால் உமட்டல் குமட்டல் என்னை பாடாய்படுத்துகிறதுன்னு சொல்லக்கூடிய பெண்கள் நிறைய பேரை பார்க்கும். குழந்தை வயிற்றுக்குள் இருக்கும்போது ஏற்படுகின்ற குமட்டலை விட நிறைய பேருக்கு தினமும் காலையில் எழுந்து பல் துலக்கும் போதே உள்ளே இருக்கக்கூடிய அந்த கழிவாக வரக்கூடிய குமட்டல் நம்மை பாடாய்படுத்துறதை பார்க்குறோம். வயிறு செரிக்கவில்லை, வயிறு உப்புசமாகிறது அப்படிங்கிற ஒரு சிரமம் இருந்தாலும் கூட உண்ணுகின்ற உணவில் இருக்கக்கூடிய எண்ணெய்த்தன்மை, கசப்பான எண்ணெய்த்தன்மை சார்ந்த சிரமங்கள் நம்மை பாதிக்கப்படுத்து நமக்கு சிரமத்தை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையில் ஏற்படுகின்ற உமட்டல் குமட்டலை கூட குழந்தைகள் நிறைய பேர் காலங்காத்தால் எழுந்து பள்ளிக்கூடம் போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டாலே ஒன்று வாந்தி எடுப்பாங்க, இல்லைன்னா ஒரே குமட்டலாக இருக்கும். அதனாலேயே நிறைய குழந்தைகள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பள்ளிக்கூடம் போகும்போது அவர்கள் உணவு உண்பதையே தவிர்க்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இது வெறும் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, கல்லூரிக்கு செல்லக்கூடிய பெண் ஆண் குழந்தைகள் கூட இந்த சிரமத்தை சந்திக்கிறத பார்க்குறோம். மாதம் மாதம் மருத்துவர்கிட்ட போய் மருத்துவர் சொல்லக்கூடிய மாத்திரைகளை வாங்கி கொடுத்து தான் இந்த உமட்டலையும் குமட்டலையும் நிறுத்த வேண்டியிருக்கிறது. இரத்த பரிசோதனை, சிறுநீரக பரிசோதனை, ஈரல் பரிசோதனை, வயிறு புண் இருக்கான்னு பார்க்குற பரிசோதனைன்னு எல்லாமே செய்தாகிவிட்டது. இருந்தாலும் கூட எனக்கு இந்த உமட்டலும் குமட்டலும் சொந்தம் கூட சரியாகவில்லைன்னு வருத்தத்தில் இருப்பவர்கள், வருடக்கணக்கில் இந்த சிரமத்தில் இருப்பவர்களுக்கு கூட இந்த நோயுடைய தீவிரத்தை குறைக்க நமக்கு உதவி செய்கின்ற அருமருந்து ஏலக்காய், திப்பலி, அதிமதுரம் மற்றும் சுக்கு கஷாயம்னு சொல்லலாம். நிறைய பெண்கள் வருவாங்க, காலையில் எழுந்து எல்லா வேலையும் செஞ்சு முடித்து குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் ஆஃபீஸ் கிளம்புறதுக்குள்ளே என்னுடைய தலையே வெடிச்சிடும் போல் இருக்குது. இந்த நேரத்தில் பிரயாணம் செய்து நான் போகும்போது எனக்கு ஏற்படுகின்ற குமட்டல் சில நேரங்களில் வாந்தியாகவும், மதியான வரையிலும் இந்த உமட்டல் இருந்துகிட்டே இருக்கிறதுனால காலை உணவும் மதிய உணவும் கூட தவிர்த்து ஒருவேளை உணவு சாப்பிட்டு அதனாலேயே அதிகமான சிரமத்தோடு போராடக்கூடிய ஒரு நிலையிலும் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பெண்களை நம்ம பார்க்கிறோம். இவர்களுக்கு ஏற்படுகின்ற இந்த சிரமத்தையெல்லாம் மாற்றி உடலை பலப்படுத்த வேண்டும்னு வரும்போது அதற்கும் இந்த ஏலக்காய், திப்பலி, அதிமதுரம், சுக்கு கஷாயம் ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். பசி இல்லை, செரிமானம் இல்லை அப்படிங்கிறது இன்றைக்கு மிகப்பெரிய சவால். இன்றைக்கி குழந்தைகள் கூட சரியாக சாப்பிட்றதில்ல, கல்லூரிக்கு போகக்கூடிய பெண்கள் சரியாக சாப்பிட்றதில்ல, எல்லாருமே சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப குறைவாக இருக்காங்க, ரொம்ப மோசமாக இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய நிலை இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். என்ன முயற்சி செய்தாலும், எவ்வளவு முயற்சி செய்தாலுமே பசியின்மையும் செரிமானமின்மையும் என்னை பாடாய்படுத்துகிறதுன்னு சொல்கிறவங்களுக்கும், குறிப்பாக வீட்டில் குழந்தைகள் எப்படி நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்களோ அதே போல் வயதான காலத்தில் இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக 70 வயது 80 வயதில் இருக்கக்கூடிய பாட்டிகளும் தாத்தாக்களும் கூட அவர்களுடைய வயது மூப்பின் காரணமாக ஏற்படுகின்ற பசியின்மை, சாப்பிட்ட உணவு வயிற்றுக்குள்ளே பானையை வச்சு நிரப்பினா மாதிரி அப்படியே வயிறு கல் மாதிரி இருக்குது, காலை எழுந்தவுடன் மலம் கழிப்பது ரொம்ப சிரமமாக இருக்கிறது, வயிறு உப்புசத்தோடு சேர்ந்து சமயத்தில் ஏதேனும் விருப்பப்பட்டு ஒரு இட்லி சாப்பிட்ற இடத்துல 2 இட்லி சாப்பிட்டேன்னா வயிறே பானை மாதிரி வீங்கி என்னை பாடாய்படுத்துகிறது, என்ன செய்தாலுமே என்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த வீக்கமும் வீக்கத்தால் உருவாகின்ற சிரமங்களும் என்னை பாடாய்படுத்துகிறதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஏலக்காய், திப்பலி, அதிமதுரம் மற்றும் சுக்கு கஷாயம் ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். நிறைய வேலைக்கு போகக்கூடிய பெண்கள், குறிப்பாக 25லிருந்து திருமணத்திற்கு முன்பு 30 வயது இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரும், குறிப்பாக ஹாஸ்டலில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய பெண்களில் நம்ம நிறைய பேரை பார்த்தோன்னா அவங்க எல்லாருக்குமே இந்த வயிறு தொந்தரவு நம்மை பாடாய்படுத்துறதை பார்க்க முடியும். காலை உணவே சாப்பிட மாட்டாங்க, மதிய உணவு ஏதோ கொஞ்சம் சாப்பிடுவாங்க, ராத்திரி உணவு கொஞ்சம் சாப்பிடுவாங்க, இல்லை 2 வேளை சாப்பிடாமல் 1 வேளை சாப்பிட்றது, அல்லது 3 வேளையும் சாப்பிடாமல் இருக்கிறதுன்னு நிறைய சிரமத்தோடு இருக்கக்கூடிய பெண்களை நிறைய பேரை நம்ம பார்க்குறோம்.
அப்போ இது சார்ந்த சிரமங்களை நீக்கி உடலை ஆரோக்கியப்படுத்த வேண்டும். அதைவிட முக்கியமாக நல்லா பசிச்சு சாப்பிட்ணும். பசிக்கும்போது வாயில் உணவு வச்சோன்னா அந்த வாயில் பசியில் ருசி தெரியணும். நன்றாக மென்று சாப்பிடுகின்ற உணவு வயிற்றுக்குள் செல்லும்போது நன்றாக ஜீரணமாகணும். ஜீரணத்தின் போது உடலில் உருவாகக்கூடிய அந்த சத்துக்கள், உணவின் மூலமாக கிடைக்கக்கூடிய சத்துக்களை உடல் உறிஞ்சு கொள்ள வேண்டும். இது எல்லாத்துக்கும் மேலே வயிற்றில் உருவாகக்கூடிய கழிவு உடலை விட்டு வெளியேற வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கும் இந்த ஏலக்காய், திப்பலி, அதிமதுர சுக்கு கஷாயம் சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். ஒரு 10 வகையான வயிறு சார்ந்த நோய்கள், வாயில் ஏற்படுகின்ற புண்கள், உணவு குழலில் ஏற்படுகின்ற எரிச்சல், வயிற்றில் ஏற்படுகின்ற புண்கள், சிறுகுடல் புண்கள், பெருகுடல் புண்கள், அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய புண்ணோய், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய புண்ணோய், இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய புண்ணோய், இன்றைக்கி சீலியாக் நோயின்னு சொல்லக்கூடிய ஒவ்வாமை நோய், பித்தப்பையில் ஏற்படுகின்ற கற்கள், ஆசனவாயில் ஏற்படுகின்ற வலி வீக்கம், ஆசனவாயில் ஏற்படுகின்ற மூல நோய்கள், பௌத்திர நோய்கள், ஆசனவாய் சுருங்கி போயிருக்கக்கூடிய ஒரு நிலை, ஆசனவாயில் ஏற்படுகின்ற கட்டிகள் வரை இவை அனைத்தையுமே மாற்றி உடலை ஆரோக்கியப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கு இந்த ஏலக்காய், சுக்கு, அதிமதுரம், திப்பலி கஷாயம் மிகச்சிறந்த அருமருந்துன்னு சொல்லலாம். ஒவ்வொன்றையும் 2 கிராம் அளவுக்கு எடுத்து 300 மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு நாம் எடுத்துக்கொள்ளும் போது உடலில் இருக்கக்கூடிய ஜீரண மண்டலம் சார்ந்த நோய்களும், உடலில் இருக்கக்கூடிய இந்த பித்தம் சார்ந்த கழிவுகளும், பசியின்மையையும், வாந்தி, உமட்டல், தலைவலி, தலை சுற்றல், பெரியேப்பம்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் நிறைய பேருக்கு இருக்கும். ஒரு ஹாலில் ஒரு மூலையிலேருந்து அவங்க ஏப்பம் விட்டாங்கன்னா அந்த சத்தம் ஹாலுடைய மறுமூலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு ஏற்படுகின்ற பெரியேப்ப நோயும், 1 மணி நேரத்திற்கு 20 முறை ஏப்பம் வந்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த வாத நோய்களும் கூட தீர்ந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நாம் வாழ முடியும். இது செய்ய தேவையான பொருட்கள் மிகச் சுலபமானது தான். ஏலக்காய் நம்ம சமையலறையில் உள்ளது, சுக்கு, திப்பலி நம்ம சமையலறையில் உள்ளது, அதிமதுரம் மட்டும்தான் நம்ம வாங்கணும். ஒவ்வொன்றையும் 2 கிராம் எடுத்து 300 மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை, மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு சாப்பிடுகின்ற ஒரு தீநீராக, ஒரு உணவாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை மட்டும் நாம் வைத்து கொண்டோமேயானால் வயிறு மண்டல, செரிமான மண்டல நோய்களற்ற ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை ஆயுள் முழுவதும் நம்மால் வாழ முடியும். மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில் குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், ஆரோக்கியமும் ஆன்மீகமும். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை நவம்பர் மாதம் 5ஆம் வாரம் 24ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் 12 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை திருவள்ளூரிலும், 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் 1 மணி முதல் மாலை 6 மணி வரை அம்பத்தூரிலும், 26ஆம் தேதி புதன்கிழமை காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 27ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை சேலத்திலும், 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மதியம் 1 மணி வரை திருப்பூரிலும், 29ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயம்புத்தூரிலும், 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வேளச்சேரியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற 9942441111 ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும், வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மேகலா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை,
டாக்டர் சரஸ்வதி, சேலம். டாக்டர் மேரி கல்சா, திருச்சி. டாக்டர் அபினாஷா, தஞ்சாவூர். டாக்டர் அபினா முபிஷா, மதுரை. டாக்டர் ஜெபஷின், நாகர்கோவில். டாக்டர் மாலதி, கோயம்புத்தூர். டாக்டர் கிருத்திகா, ஹோசூர். டாக்டர் குணா அப்சரா, பெங்களூர். டாக்டர் நவநீத், ஹைதராபாத். டாக்டர் சித்தநாத், மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும்.